மனதில் நிற்கும்படி கற்றுக் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறாங்க தாவே. அப்பா அந்த நாளிலும் நீ சொன்ன இந்த காரியத்துக்கு தங்களை உடன்படுத்தி கீழ்ப்படிந்து அப்பா ஸ்தோத்திரங்க தாவே. ஞானஸ்தான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அப்பா அந்த நாளிலும் பரலோகம் திறக்கப்படட்டுங்க தாவே. உன்னதத்திலே மகிமை அப்பா உண்டாகும்படியாய் அப்பா தேவனுக்கு அப்பா ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகும்படியாய் இந்த நாளில் இந்த காரியங்கள் எல்லாம் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா சபை மகிழ்வது போல பரலோகம் மகிழ்வது போல எல்லாருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இந்த கால வேளையில உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தண்ணீரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. திரு கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஞானஸ்தானம் என்கிற காரியம் நமக்கு எல்லாருக்கும் அறிந்திருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பிதாவாகிய தேவனால் பரிசுத்தாவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் என்று சொல்லுவது வேதத்திலே வாசிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ இந்த ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் இயேசு உயிர்த்தெழுவதற்குமான ஒரு சாயலில் இணைக்கப்படுகிற காரியம். பாருங்க, இப்போ தம்பிங்க வாங்க இப்போ இவர் தான் இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிரைசலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இப்போ கை காட்டு. இப்போ உங்க பாருங்க, நாம் வாசிக்கிறோம் சிலுவையில நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுவதற்கு அடையாளம். இப்போ பாருங்க, என்னதான் உங்களுக்கு முதல்ல தெரியுது இல்லையா? எனக்கு பின்னாக அவர் இருக்கிறார். இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனேயே கூட நாம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு சாயலா இது இருக்கிறது இல்லையா? இப்போ பாருங்க தம்பி, என் கூட சேர்ந்து அப்படி உட்காருங்க. இப்போ பாருங்க, இப்போ இவர் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்போ கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவர் இருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் என்ன செய்கிறார்? இவர் கிறிஸ்துவோடு கூட எழும்புகிறார். எதற்காக? புதிதான ஒரு ஜீவன் பண்ணும்படியா, புதிதான ஒரு வாழ்க்கை வாழும்படியா. அப்போ இவர் யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தில் என்ன செய்யப்படுகிறார்? இணைக்கப்படுகிறார். இப்ப இணைக்கப்பட்ட பிறகு ஆமீன், இவர் இப்ப எதுக்காக எழும்பியிருக்கிறார்? புதிதான ஒரு வாழ்க்கை வாழுங்க. சரிங்களா? சகோதரர் சூசை, சகோதரி பெமி, நீங்க இனி என்ன செய்யணும்? புதிதான ஒரு வாழ்க்கை, யாரோடு கூட? இயேசுவோடு கூட இணைந்து ஒரு புதிதான வாழ்க்கை வாழுவதற்கு நீங்க அழைக்கப்பட்டு. இப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆமீன், இப்ப இதே மாதிரி தனியா போயிடக்கூடாது. அவர் தனியா போறார். யாரை விட்டுட்டு போயிட்டாரு? இயேசுப்பா விட்டுட்டு போயிட்டார். ஆனால் இனி உள்ள வாழ்க்கை இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை. எங்க போனாலும் இயேசுவோடு கூட போகணும், எங்க போனாலும் இயேசுவோடு கூட வரணும். அதை விட்டுட்டு ஞானஸ்தானம் முடிஞ்சு எழுமணி பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்கிறேனா? இயேசு எதிர்பார்க்கிறது போல அவரோடு கூட நான் ஒரு புதிதான வாழ்க்கை வாழுகிறேனா, இல்லை பழைய வாழ்க்கையா என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கு. சரிதானா? அப்போ தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு காரியம் தான் ஞானஸ்தானம் என்பது என்ன? இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நேரமே நான் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்பொழுது இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை. இவங்களை மூழ்கி ஞானஸ்தானம் பிடித்து வெளியே வரும்பொழுது யாரோடு கூட இணைந்து வரணும்? இயேசுவோடு. பழைய அனிஷா அல்ல இனி பார்க்க வேண்டியது, பழைய பெமி அல்ல இனி பார்க்க வேண்டியது, பழைய சூசி அல்ல இனி நம்ம பார்க்க வேண்டியது, புதிதான வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படலாம். சரிதானா? ஜெபத்தோடு கூட இந்த காரியத்தை நமக்கு செய்யலாம். நாங்க உங்களுக்கு காலம் இந்த காரியத்தை செய்ய முடிய உள்ள கடந்து போவோம். திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இது செய்யப்படுகிற இந்த ஞானஸ்தானம் ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிற இந்த காரியம் அப்பா பிதாவே தேவனா மகிமைக்காக அமையும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. உதவி செய்யும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா?
இந்த சத்தியத்தை நீங்கள் சத்தியம் என்று விசுவாசிக்கிறீர்களா? முடிவு பரியந்த நீங்கள் கர்த்தருக்கென்று நிற்பீர்களா? பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? பெரும் காலம் கடல் ஏற்று கடலும்